வணக்கம். செ உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்குமாக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, நிஃப்டியோட லைவ் அப்டேட் டெய்லி குடுத்துருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். பிகினர்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட்டு ஆ பிகினர்ஸ் கைட பாருங்க. அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒவ்வொன்னா பாருங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதில ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிரும். நம்மளுடைய கோர் கான்செப்ட் இதில தான் இருக்கு. இதில அந்த பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு கோர்ஸா குடுத்துருக்கோம். ஃப்ரீ கோர்ஸ் தான். டெய்லி வந்து 7 டூ 8 அந்த டைம்ல நீங்க ஜாயின்ட் ஆயிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க அந்த பிகினர்ஸ் கோர்ஸ கத்துக்கலாம். அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒவ்வொன்னா பாருங்க. டெய்லி ஈவினிங் 7 டூ 8 வந்து உங்களுக்கு அந்த பிகினர்ஸ் கோர்ஸ் வந்து ஃப்ரீயா எடுத்துட்டு இருக்கோம். விருப்பப்படுறவங்க ஜாயின்ட் ஆயிக்கலாம். வாங்க நம்ம ரெகுலரா வந்து டெய்லி கோல்டு, நிஃப்டி 2யும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கோல்டு பார்க்கலாம் இப்ப மார்னிங். இப்போ 1 ஹவர்ல இருக்குங்க. நேத்து ஆல்ரெடி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ வந்து நேத்து டச் பண்ணியிருந்தான். அதாவது ஒரு சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ வந்து தொட்டிருந்தான் நேத்து. அந்த ரேஞ்சில நின்னுட்டுருந்தது. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகைன் வந்து அதுக்கு பின்னாடி போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது இந்த ஜோனோட ஹை அதாவது இது ஒரு ரெசிஸ்டன்ஸா போட்டிருந்தான். அந்த ஜோனோட ஹை இந்த ஹை வரைக்கும் அவன் போய் தொட்டிருக்கான். இது வரைக்கும் போய் டச் பண்ணிட்டு, மறுபடியும் ஒரு சின்ன புல் பேக் குடுத்து, மறுபடியும் போய் அதை பிரேக் பண்ணிட்டு, மறுபடியும் கீழ வந்துட்டு, இதோ இந்த சப்போர்ட் லைன்ல நின்னுட்டுருக்கான். சப்போர்ட்லேருந்து மறுபடியுமே ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? இது 1 ஹவர்ல பார்த்தோம்னா சாரி 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா, நம்மளுக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 15 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இது லோ, அடுத்த லோ இங்க, அதுக்கடுத்த லோ இங்க, அதுக்கடுத்த லோ இங்க இருக்கு. கரெக்ட்டுங்களா? அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா சப்போர்ட் எடுத்திருக்கான். இந்த லோல சப்போர்ட் எடுத்துட்டு, அகைன் வந்து மறுபடி இந்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கியே வந்துட்டான் மறுபடியும். வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்க ஏற்கனவே வந்து 2, 3 இடத்துல ரிஜெக்ட் ஆன ஏரியா. இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிட்டு, அதை அகைன் உடைச்சுட்டு மேல போயிருக்கான். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எது சப்போர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் சப்போர்ட்டா சொல்லுவோம். ஏன் இது சப்போர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ மேல போயிட்டு கீழ வந்து இங்கிருந்து மேல மூவ் ஆயிருக்கான். அப்போ இங்கிருந்து தான் ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் இங்கிருந்து தான் குடுத்துருக்கான். இப்ப நம்ம இத தான் சப்போர்ட்டா சொல்லுவோம். அந்த இடத்துல தான் வந்து இப்ப அகைன் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கான். சப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். சரிங்களா? அது இங்கிருந்தும் போடலாம். இதோட சேர்த்தியும் போடலாம். இருங்க அதையே வந்து ஒரு ரெட் ஆங்கிள் போட்டு காமிக்கிறேன். புரிஞ்சுங்களா? அப்ப என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இங்கேயே வந்து அகைன் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஜாயின் பண்ணீங்கன்னா, இதுவரைக்கும் ஜாயிண்ட் ஆகும். பட் இது இந்த இடத்துல வந்து கீழ வச்சிருக்கான். நம்ம வந்து இந்த லெவல் எடுத்திருக்கோம். ஏன் இந்த லெவல் எடுத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது லோவா இருக்கு. பட் இது உடைச்ச இடம் வந்து இந்த இடத்துல தான் உடைச்சிருக்கான். நாம இதை கூட வச்சிருக்க முடியும். பட் அடுத்தது இதையும் வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம். ரைட்டுங்களா? இதை பிரேக் பண்ணது இந்த பிளேஸ் தான். இந்த கேண்டில் தான் பிரேக் பண்ணியிருக்கான். அப்போ இதுவே கூட நம்ம வச்சிருக்க முடியும். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க கீழ வந்து மேல போய், கீழ வந்து மேல போயிருக்கான். அப்ப இந்த லெவல்ஸ் தான் நம்ம இப்ப வந்து ஒரு சப்போர்ட்டா எடுத்திருக்கோம். இருங்க அதையே வந்து தெரியுதுங்களா எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு? இப்போ மல்டி கனெக்ட்டா நம்மளுக்கு இங்க இருக்குது. அப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அகைன் வந்து மேல பறந்துட்டான். இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த இடம் வந்து 680, 685ன்னு வச்சுட்டீங்கன்னா, இப்ப 724 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பாயிண்ட் மேல கொண்டு போயிருக்கான். இவ்வளவுதாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குங்க. இதை கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சதுனா போதுங்க. இதுல தவிர மார்க்கெட்ல பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண தான் இது நம்மளுக்கு புரியும். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா போதும், ஈஸியா வந்து இந்த கோல்டுலலாம் ஈஸியா ட்ரேட் பண்ணலாம். இதே மாரி தாங்க நம்ம மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் பார்த்தாலும் இதே மாரி தாங்க. எந்த மாற்றமும் இல்லைங்க. இப்போ வந்து இந்த கான்செப்ட்ட ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. அப்ப இது பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு இது நம்மளுக்கு கை கொடுக்கும். அதனால பிராக்டிஸ் அதிகப்படுத்துங்க. பிராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்றீங்களோ, அந்த அளவுக்கு இதுல வந்து நம்மளுக்கு செட் ஆயிடும். இது இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டியதில்ல. ஃபாலோ பண்ணா போதும் கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். ஓகே ரைட்டுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.